பிறவியிலேயே காது கேட்பு திறனை இழந்த சிறுமிக்கு அறுவை சிகிச்சை மூலம் கேட்கும் திறனும் பேசும் திறனும் கிடைத்துள்ளது. கடலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த சாகுல் ஹமீத் என்பவரின் 9 வயது மகள் சபனா ஆஷ்மி. இவருக்கு பிறக்கும் போதே பேச்சு மற்றும் கேட்கும் திறன் இல்லை. இந்த குழந்தைக்கு தமிழக அரசின் கலைஞர் காப்பீட்டு திட்டம் மற்றும் தமிழ்நாடு தொழில் வளர்ச்சி கழகத்தின் உதவியுடன் 6 லட்சம் ரூபாய் செலவில் அதிநவீன அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. இது இந்தியாவிலேயே முதன்முறை என்று சுகாதாரத்துறை அமைச்சர் பன்னீர்செல்வம் தெரிவித்தார். செவி நரம்பு திறன் குறைவினால் ஏற்பட்டுள்ள காது கேளாமை குறைபாட்டை நீக்குகின்ற வகையில் காக்லியர் இம்ப்ளான்ட் கருவியை பொருத்தி வெற்றிகரமாக அறுவை சிகிச்சை செய்து முடிந்துள்ளது. இது இந்தியாவிலே சொல்லலாம் ஒரு அரசு பொது மருத்துவமனை நடைபெறுகின்ற ஒரு நிகழ்வாகும். சபனா ஆஷ்மிக்கு கேட்கும் திறன் தற்போது கிடைத்து விட்டாலும் பேசுவதற்கு சிறிது காலம் பயிற்சி தேவை. இந்த சிகிச்சை அளித்த தமிழக அரசுக்கு குழந்தையின் பெற்றோர் நன்றி தெரிவித்தனர். பிறவிலேயே காது கேட்காதனால சிகிச்சைக்காக இங்கே வந்தோம். இங்கே செக் பண்ணி காக்லியர் இம்ப்ளான்ட் என்ற நவீன கருவி உள்ளே பொருத்தணும்னாங்க. அதுக்கான செலவு 6 லட்சத்துக்கு மேலே ஆகும்னாங்க. நடுத்தர குடும்பம் சேர்ந்த எங்களால் முடியாதனால கலைஞர் அவர்களால் கொண்டு வரப்பட்ட கலைஞர் காப்பீட்டு திட்டமும் தொழில் முதலீட்டு கழகம் மூலமும் ஃபண்டு கலெக்ட் பண்ணி என் குழந்தைக்கு இந்தியாவிலே முதல் குழந்தையாக இந்த ஆப்ரேஷன் செஞ்சு சக்ஸஸ் பண்ணியிருக்காங்க. இப்போ குழந்தை நல்லபடியாக ரெஸ்பான்ஸ் பண்ணுது. கேட்குற கேள்விக்கு நல்லா பேச ஆரம்பிக்குது. இப்போ தான் எனக்கு குழந்தை பிறந்ததுக்கான முதல் சந்தோஷமே இப்போ தான் ஃபீல் பண்ணுறேன். நான் உடல்நிலை சரியில்லை என்றால் தனியார் மருத்துவமனைக்கு சென்று சொத்தை எழுதி வைத்து விட்டு வரும் நிலைதான் உள்ளது. அரசு மருத்துவமனைகள் தனியார் மருத்துவமனைக்கு நிகராக வந்துவிட்டால் சாமானிய மக்களுக்கு வரப்பிரசாதம்தான்.